என்ன கார்த்திக், டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பல? இல்ல கார்த்திக், நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்க போது இன்னும் தூங்கலையா நீ? டேய் விட்டு தள்ளுறா. டேய், எப்படிடா விட முடியும்? நல்ல டேலண்டான பொண்ணுடா. 100 தடவை சொல்லிட்ட நல்ல டேலண்ட்னு. கிடைக்கிற வாய்ப்ப மதிக்க தெரியாதவளுக்கு என்ன டேலண்ட் இருந்து என்னடா பிரயோஜனம்? விளையாடணும்னு அவங்களுக்கு தோணணும், ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தோணணும். இப்படி எதுவுமே அவங்களுக்கு தோணாதப்போ நாம என்ன பண்ணி அவங்க லைஃப மாத்த முடியும்? இல்லடா, அவளுக்கு விளையாட ஆசை இருக்கு, சாதிக்கணும்னு வெறி இருக்கு. அவளுக்கு வீடுதான் பிரச்சனை. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க விளையாடுறது பிடிக்கல. அதுக்கு மேல உன்னால என்ன பண்ணிட முடியும்? இந்த மாதிரி விஷயத்துல வீட்டுல முழு கோஆபரேஷன் இருந்தாதான் சாதிக்க முடியும். வீட்டோட சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுடா கார்த்திக். பிராக்டிஸ்க்கெல்லாம் வந்தாடா, பெருசா சாதிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. திடீர்னு வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டா. கார்த்திக், போனவளை பத்தி நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இருக்கிறவளை வச்சு மேனேஜ் பண்ண பாரு. அவ அளவுக்கு யாருமே இல்லடா. அவ விளையாடினா நிச்சயமா கப்பு நமக்கு தான். நீ வராதவளை பத்தி யோசிச்சு எந்த யூஸும் இல்ல. இதுதான் விதின்னு நினைச்சு தாண்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லடா, அவகிட்ட நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா அவ வந்திருப்பா. நான் அவளை ஒரு முறை நேர்ல பார்த்து பேசினா அவளை என்னால கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட முடியும். என்னடா பேசுற நீ? ஏய் சாரு, எந்திரி. சாரு, அடியே சாரு. என்னம்மா, எதுக்கு இப்ப வந்து எழுப்பிட்டு இருக்க? இப்பதான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, அதையும் கெடுத்து தொலைச்சிட்ட. ஏன் சொல்ல மாட்டேன்? நான் தூக்கம் இல்லாம இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்க, நீ என்னடானா இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க. நான் என்னமா ஆசைப்பட்டேன்? ஏய், சீனுவ நீ பாக்கணும்னு சொன்னல? ஆமா சொன்னதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அவனை பாக்க போறடி. எப்படிமா? இங்க பாரு, சீனு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க வந்தது. நான் தான் சாருவுக்கும் தனத்துக்கும் வேண்டாம், அவங்க குளிருக்கு பழக்கப்பட்டவங்க, அதனால நீ பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து மாயாவுக்கு குடுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டேன். ஐயோ, என்னமா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி எரிச்சல் மூட்டுறியா? என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மாயாக்குல ரூட்டு போட்டு கொடுத்திருக்க. உன்ன அப்படியே. ஏய் இருடி, நீ சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குதுடி. நீதான் அது பத்தாதுன்னு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி தரீங்க, அப்புறம் நடக்காம என்ன பண்ணும்? ஐயோ, நீ எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லிட்டு அந்த மாயாக்காக நீ வேலை செஞ்சுட்டு இருக்க, அப்படிதானே? இல்லடி, அவன் வந்தது குளிருமேன்னு விசாரிச்சது இது எதுவுமே உனக்காகவோ தனத்துக்காகவோ இல்ல, அது அந்த மாயாவுக்காக தான். எப்படி இருந்தாலும் அவன் மாயாவுக்காக தான் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறான். ஆனா அத வாங்க போறது நீ. என்னமா, என்ன மாயாஜாலம் காட்டிட்டு இருக்கியா? அங்க குடுக்கறது இங்க இருக்க நான் எப்படிமா வாங்க முடியும்? நான் என்ன வித்த காட்டுறதுக்கு ஜெகன்மோகினி பேயா? ஐயோ, இங்க இருந்து கை நீட்டி அங்க வாங்கறதுக்கு என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காதமா, எனக்கு கெட்ட கோவம் வரும். டென்ஷன் ஆகாதடி. நான் சொல்றது மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல. அவன் குடுக்கற பெட்ஷீட்டை வாங்க போறதும் நீதான், அவனை முதலா குடிசைக்குள்ள பாக்க போறதும் நீதாண்டி, நீதான்.
நீ தெளிவா தான் இருக்கியா இல்லனா உனக்கு பித்துக்கிட்ட ஏதாவது புடிச்சுக்கிச்சா? ஏய், என் திட்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி கேட்க மாட்டடி. திட்டமா? ஆமா, திட்டம் தாண்டி. ஏய் சீனு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல மாயா, உனக்கு குளிருமேனு பெட்ஷீட்டும் தலையணையும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள பாட்டி வந்துட்டாங்க. சீனு, அவங்க பார்த்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க. இப்போ நீ எனக்கு பெட்ஷீட் தலகாணி கொண்டு வந்தது தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன் சீனு இப்படி சில்லியா நடந்துக்கிற? இல்ல மாயா, அது சாருவோட. ஏ, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. இந்தா, இத போட்டு படுத்துக்கோ மாயா. எனக்கு இது வேண்டாம். இல்ல, நான் இதை எடுத்துட்டு வெளியில போறத யாராவது பார்த்தாங்கன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் வாங்கிக்கோ, ப்ளீஸ். இந்த வாங்கிக்கோ. இப்ப போ. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆ. போ. ஆ, சரி. ஆமா, நீ எப்படி சாரோட குடிசைக்கு வந்த? என்ன பண்றது? நான் எங்க இருந்தா என்ன, நீதான் தேடி வந்துடுறீங்க. இது பாரு, எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புடா. ப்ளீஸ் சீனு, கிளம்பு. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? ஏன் இந்த சீனு இன்னும் வரல? என்ன இவன் மாயா குடிசையில இருந்து வரா? ஒரு வழியா மாயாவுக்கு போர்வையை கொடுத்துட்டோம். அது மாயாவுக்கு போர்வையை கொடுத்துட்டேன். ஐயோ, மாயாக்கு போர்வையை கொடுத்துட்டானா? மாயா இருக்க குடிசையில தான் நான் இருக்கேன். அப்புறம் எப்படி நான் இருக்கிற குடிசையில மாயாவை தேடி போயிருக்கான்? ஒருவேளை நம்ம திட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ? என்னமோ அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இங்க வா. ஓ, சாரு, நம்ம திட்டம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுடி. சாரு, சாரு, சாரு. என்னம்மா இப்பதாம்மா தூக்கம் வந்துச்சு, எழுப்பிட்டியேம்மா. இல்லம்மா, உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு தாம்மா வந்தேன். ஆ? ஆமா, 4 கருப்பம்பூச்சி ஒரு பள்ளியும் தான் இருக்கு. அடுத்த ராத்திரில ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? போமா. அவளுக்கு தூக்கத்துல எழுப்புனா பிடிக்காது, அதான் அப்படி பேசுறா. இப்ப எதுக்குமா வந்து எழுப்புன? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு, தூங்கு. ஜானகி, அப்படியே போய் மாயா ரூம்லயும் பாரு. சரிங்க அத்தை, ஒரு நிமிஷம். மாயா, மாயா. சொல்லுங்க பெரியம்மா. நீ முழிச்சுட்டு தான் இருக்கியா? பேச்சு குரல் கேட்டு முழிச்சுக்கிட்டேன். என்னாச்சு பெரியம்மா? ஏதாவது பிரச்சனையா? அது நம்ம வீட்டுக்குள்ள யாரோ திருட வந்ததை பார்த்ததா சாருவோட அப்பா சொன்னாரு. ஆனா அவனை எங்கேயும் காணோம். அதான் ஒருவேளை குடிசைக்குள்ள வந்துட்டானோன்னு கேட்டேன்.
இல்ல பெரியம்மா, இங்க யாரும் வரல. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். ஆ, சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்கு. ஆ? போயிட்டாங்க. அங்க யாரும் வரலையா? அங்க யாரும் இல்ல. அவன் மேல இருந்து குழாய புடிச்சு கீழ இறங்கி போயிருப்பானோ? அப்படி ஒருத்தன் வந்தானே தெரியல மச்சான். பூட்டின வீட்டுக்குள்ள ஒருத்தன் எப்படிங்க வருவான்? இல்லைங்க, காத்து வரல, நான் தான் கதவை திறந்து விட்டுட்டு வெளியே போனேன். அப்ப திருடனை நீங்க தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஷோ, ஏங்க நீங்க திறந்த வழியா அவன் உள்ள வந்திருக்கலாம்ல, அதத்தான் சொன்னேன். என்னங்க நீங்க? சரி சரி, எல்லாரும் கதவு பூட்டிட்டு படுங்க. போங்க போங்க. சரி போங்க, போய் படுங்க. என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல, நான் வந்து இவங்க யார்கிட்டயாவது நீங்க மாட்டி இருந்தா எல்லாருடைய ஆட்டமும் க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களை வெளியே வச்சு புடிச்சிருந்தா திருடன்னு மரத்துல கட்டி வச்சு தோணி உரிச்சிருப்பாங்க. தனா குடிசையில இருந்தப்ப பிடிச்சிருந்தா உயிரோட கொளுத்தி இருப்பாங்க. எந்த மானம் கௌரவத்துக்கு பயந்து தனா விளையாட பயந்தாலோ அது எல்லாமே போயிருக்கும். சாதாரணமா இல்ல, ரொம்ப அசிங்கமா தீராத படி சொல்லுக்கு தனா ஆளாயிருப்பா. தனா வரலன்னு தான். அவதான் அவளோட சிச்சுவேஷனை அப்பவே சொல்லிட்டால மாஸ்டர். அவ சூழ்நிலைக்கு அடிமையாக்கி அப்படி சொல்லிட்டாலும் அவளால விளையாட முடியலைங்கிற வலியும் வேதனையும் காலம் முழுக்க அவ மனசை விட்டு போகவே போகாது. ஏன்னா அத என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். நான் விளையாட வேண்டிய நேஷனல் மேட்ச விளையாட முடியாம போய் நான் பட்ட கஷ்டத்தை தனாவும் படக்கூடாதுன்னு தான் நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இங்க வந்தேன். மாட்டுனா எந்த அளவுக்கு அவமானப்பட வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் இங்க வந்தேன். இந்த அம்மா எங்கதான் போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. ச்சே. சரி, நான் வெளியே வரலான்னு பார்த்தா
வெளியே வந்து அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. மா மா அடிப்பாவே, என்னடி இது? டிஃபன் எடுத்துட்டு வரலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். நீ இப்படி திடீர்னு ஸ்கிரீனை திறந்த உடனே நான் பயந்துட்டேன். ஆமா, உள்ள பேய் இருக்கு. சும்மா உள்ள வா. ஏன் சாரு இப்படி கடுகடுன்னு இருக்க? நீ மட்டும் என் அம்மாவா இல்லாம இருந்திருந்தா அப்படியே கடிச்சு துப்பி இருப்ப. டேய், அப்படி என்னதான் கோவம் உனக்கு? ஏமா இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நீ கூப்பிட்டியா என்ன? கூப்பிட்டாதான் வருவியா? ஒருத்தி இங்க தனியா உட்காந்துட்டு இருக்காளே, அவளை போய் பாக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அக்கறை இருக்கிறதுனால தாண்டி வந்தேன். நீ என்னமோ தன்னந்தனியா காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசுற. அதான் அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்கல்ல. ம், 2ல 1 இப்போ இல்ல. இல்லையா? ம், என்னடி சொல்ற? ஆமா, யார் இல்ல? எங்க போனா? ம், வேற யாரு? அந்த மாயாதான் இல்ல. ஐயோ, யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஓடி போயிட்டாளே. ஆளையே காணுமே. ஏய், ஆமாண்டி, அவள ஆளை காணும்டி. அவ காலேஜ்ல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போனாமா. நான் பார்த்தமா. என்ன நம்ப. சரி சரி, நீ கோவப்படாத, நான் நம்புறேன். நம்பினா மட்டும் போதாதுமா. முதல்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவ வெளியே போயிட்டாங்கறத சொல்லி அவளுக்கு ஒரு முடிவை கட்டு. இல்ல இல்ல, இப்போ நாம அத பண்ணா சரியா வராது. எல்லாரும் வந்திருக்கிறப்போ சபையில வச்சு சொன்னாதான் அவங்களுக்கு அவமானம் தாங்க முடியாம அவளை ஒரே அடியா வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்பதான் அவளால உனக்கு எந்த காலத்திலயும் எந்த தொல்லையும் வராம இருக்கும். இப்ப வீட்ல இருக்கிறவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்து சொன்னா அந்த ஜானகி ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு அவளை இங்கேயே தங்க வச்சிருவா. ஊருக்கும் உறவுக்கும் முன்னால சொன்னாதான் அவமானம் தாங்க முடியாம அந்த ரகுராமனுக்கும் அவங்க அம்மா ரமணிக்கும் கோபம் தலைக்கேறி அந்த மாயாக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. மா, சொதப்பிடாதம்மா. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ பயப்படாத, இத வச்சு அவ கதையவே நான் முடிச்சு காமிக்கிறேன். சரி, உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? கீர்த்தி, நீ இங்கே வெயிட் பண்ணு. இன்னைக்கு நீ தான் மேட்ச் ஆட போற. சார், நிஜமாவா சொல்றீங்க? ம், கோச் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. சொல்லுவாரு. வெயிட் பண்ணு. கார்த்திக், என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள போய் டீம் ரெடி பண்றது தானே? ரெடி பண்ண என்ன இருக்கு? இங்க பாரு, அவளுக்காக வெயிட் பண்றதுங்கிறது சுத்த வேஸ்ட். அவளால வர முடியாது. அது பெரிய ஃபங்க்ஷன். வில்லேஜ்ல அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நேத்து நீ அவங்க வீட்டுக்கு போய் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்ப்பா. அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படிப்பா வருவா? அது ஒரு 2-3 நாள் நடக்கிற ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இருக்கோ இல்லையோ, 1 வாரம் 10 நாள் பொண்ணுங்களை வெளியே விடவே மாட்டாங்க. அவளால வரவே முடியாது கார்த்தி.
அவளுக்கு பதிலா கீர்த்தியவே ஆட வச்சிடலாம். அவளே நல்ல பிளேயர் தான், எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா தனலட்சுமி வருவா. மகளிர் இறகு பந்து போட்டிக்கான இறுதி சுற்று ஆட்டம் தற்பொழுது நடைபெற இருப்பதால் போட்டியாளர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கார்த்தி சொன்னா கேளு, அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டாங்க. அவளுக்கு வரணும்னு ஆசையே இருந்தாலும் அவளை வர விட மாட்டாங்க. அவ வரணும். அவளாலதான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். நிச்சயம் அவ வருவா. அவ கண்ணுல அந்த ஆசையை நான் பார்த்தேன். கார்த்தி அட்டாச்மெண்ட் ஆகாத. இங்க பாரு, அதுல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. யார் மேலயும் நம்பிக்கை வராம போயிடும். நான் சொன்னா கேளு. இது அட்டாச்மெண்ட் இல்ல, நம்பிக்கை. அவ வருவா. என்னங்க என்னங்க என்ன ஜானகி, என்ன விஷயத்த மனசுக்குள்ள போட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யோசனைன்னு கேட்டேன். எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? அப்புறம் ஏன் காஃபில சர்க்கரை இல்ல? ஐயோ, எடுத்து வச்சேன், போட மறந்துட்டேன் போல இருக்கு. கொடுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். இரு இரு, வேற எதையோ எடுத்து மூளைக்குள்ள போட்டுட்டேன். அதான் காஃபில சர்க்கரை போட மறந்துட்டேன். கொடுங்க, சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். சர்க்கரை போடுறது இருக்கட்டும், ஏன் போட மறந்த அத சொல்லு. உன் யோசனை எல்லாம் எது மேல இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜானகி. அப்படி இல்லைன்னா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். ஏன்னா அது நம்ம கையில இல்ல. இதுல நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறதுல நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். நான் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்காதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் நம்பிக்கை வச்சது சீனு மேல. சீனு என் பேச்ச மீற மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொண்ணு யாருன்னு சொல்லாம போய் தாலிய கட்டுடான்னு சொன்னா அவன் எந்த கேள்வியும் கேட்காம போய் கட்டிட்டு வருவான். அதே மாதிரிதான் நான் நம்ம தனாவை நம்பி எதை வேணாலும் செய்வேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவளும் என் பேச்ச மீற மாட்டான். அது மட்டும் இல்லாம அவ இந்த வீட்டு பொண்ணு, நம்ம பொண்ணு. அவளுக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு தெரியும், கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் தெரியும். நீ அவ மேல நம்பிக்கை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், அத அவ காப்பாத்துவா. ஆனா நீ நம்பிக்கை வச்சது மாயா மேல. உனக்கும் அவ எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனாலும் நீ அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நம்பிக்கை இழக்காம இருக்க. எனக்கு அவ மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. நீ அவ மேல வச்ச நம்பிக்கைக்காக இல்லைனாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். மாயா இந்த ஒரு விஷயத்துல உன் நம்பிக்கையை காப்பாத்திட்டா எல்லாருக்கும் அவ மேல நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை அவ சரியா பயன்படுத்திக்கிட்டா நீ நினைக்கிறத விட அதிகமாவே அவளுக்கு நல்லது நடக்கும். அவ விளையாட்டா இருந்துட போறா.
நீ அவளுக்கு இதுக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை எடுத்து சொல்லி அவளை சரி பண்ண பாரு. ம், சரிங்க. ஐயோ, என்னங்க சர்க்கரையே இல்லாம காஃபிய குடிச்சிட்டீங்க? குடிச்சவங்களுக்காக அவங்க கஷாயத்தை கொடுத்தா கூட குடிக்கிறது இல்லையா? ம்? அது மாதிரி தான் இது. என்ன மன்னிச்சிருமா. ஆமாண்டா, நீ விளையாடினத பாக்குறப்போ என் தங்கச்சி சந்தியா விளையாடின மாதிரியே இருந்துச்சு. அவ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சாரிம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். சாரிம்மா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாமலே வந்துட்டேன். இங்க பாரு தனா, இந்த குடும்பத்தோட கௌரவம் மான மரியாதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் பொண்ணோட கனவும் எனக்கு முக்கியம். ஃபங்க்ஷன் இதுவும் ஒன்னா வந்ததாலதான் இப்படி வர வேண்டியதா போயிடுச்சுமா. தெரியும், எல்லாத்தையுமே மாயாவும் சீனவும் சொன்னாங்க. நீ விளையாடு, தைரியமா விளையாடு. அம்மா, நீங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ விளையாடு. தனா, நீ என்ன பாக்குற வரைக்கும் நல்லாதான் விளையாடிட்டு இருந்த. நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் விளையாட்டை கெட்டு போயிடுச்சு. நீங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ எப்பவும் விளையாடுற மாதிரி விளையாடு. அம்மா, தேங்க்ஸ்மா. அம்மா, அடுத்த கேம் வேற ஆரம்பிக்க போறாங்கம்மா. ஆனா
இதுக்கு முன்னாடி நீ என்னால தோத்து போயிட்டியே தனா. இதுல நான் ஜெயிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேம்மா. ஆ, சரி சரி. அப்போ நீ இந்த ஆட்டத்துல எப்படியாவது ஜெயிச்சிரு தனா. சரிம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு. நல்லா விளையாடு. ம்? சரி, நேரமாகுது. போ. எல்லாம் சரியா இருக்கா? தயாராயிடுச்சு மாமா. கொடுங்க. அக்கா, சாரு ரெடி ஆயிட்டாங்க. ரெடியா தான் இருக்கா? கேளு. ஜானகி எங்க? அத்தை தோட்டத்துல இருப்பாங்க. அத்தை சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிட்டோமா? சரி, எல்லாத்தையும் கரெக்டா வச்சுடு. சரிம்மா. என்னங்க, இன்னும் மாயா இல்லைன்ற விஷயம் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தாண்டி நமக்கு நல்லது. அது தெரிஞ்சா அந்த மாயாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாங்கல்ல, அப்புறம் நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஆமாங்க, சாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாயாவை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டே துரத்தணுங்க. ஆமாடி. ஏங்க, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, எனக்கு அவ வருவான்னு தோணலங்க. பாரு தேனு, மாயாவை அவ்வளவு ஈஸியா இட போட்டுறாத. வணக்கம். மச்சா, நீங்க போய் உட்காருங்க மச்சா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, விசேஷத்துக்கு வரவங்கள நான் வரவேற்கிறது தான் நாம வரவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. அப்படிங்களா மச்சா? சிட்டில எல்லாம் இப்ப வரவேற்புல இருந்து தாம்பூலம் கொடுக்கற வரைக்கும் வெளி ஆளுங்க தானே கவனிச்சுக்கிறாங்க. இது சிட்டி இல்ல. வணக்கங்க. வணக்கம். சரி, சீக்கிரமா ரெடியாக சொல்லு. சரிம்மா. வணக்கங்க. வணக்கம். சும்மாவே இருக்க மாட்டியா? போடா. பார்வதி, நான் பால் காய்ச்சி வச்சிருந்தேன். கிச்சன்ல போய் அதெல்லாம் எடுத்து மறந்தே போயிட்டேன். நான் போய் நின்னு பாக்குறேன். சீக்கிரமா போ. சரி. ஏண்டே, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க, அந்த ஜானகியை மட்டும் காணுமே. வேற எங்க போயிருப்பாங்க? அவங்க பொண்ணு தனாவ தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ அவளுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி. அவங்க அங்க இருக்கிறது தான் நமக்கு நல்லது. மாயாவை தேடி போனாங்கன்னு வச்சுக்க, அவ இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாங்க ஆமாங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும். அந்த மாயா இங்க வர்றதுக்குள்ள சட்டு புட்டுன்னு சடங்கு செய்ய சொல்லு. நம்ம லேட் பண்ண அவ வந்தாலும் இங்க வந்துருவா. இந்த சடங்கை விட அவளை இங்க மாட்டி விடுறதுதான் நமக்கு முக்கியம். சரிங்க. பார்வதி, நேரம் ஆகுது பாரு, சீக்கிரமா போய் சாருவை கூட்டிட்டு வா. இதோ போறேன்க்கா.
இந்த சடங்கையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. எல்லாம் அந்த ஜோசிக்காரன் பண்ண வேலை. என்னங்க ஜோசியர்கிட்ட போயிட்டீங்க? பின்ன என்ன பத்மா, பரிகாரத்துக்கு ஒரு ஹோமத்தை வளர்த்தமா, 4 மந்திரத்தை சொன்னமா, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சமான்னு இல்லாம அத ஒரு ஃபங்க்ஷனா மாத்தினா என்ன அர்த்தம்? இதனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைக்காக சொல்லலாமா? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, எந்த வேலையும் செய்யாம சும்மாவே சுத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாம் தோணும். ஆனா உனக்கு ஏன் அப்படி எதுவும் தோணல? முறைக்கிறாளே, எப்படியாவது சமாளிப்போம். பத்மா, அங்க பாரு, யாரு வந்துட்டா, போல வா வா. பார்வதி அத்தை, சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. இதோ வரோம் அத்தை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, முறை செய்யறவங்களெல்லாம் செய்ய சொல்லலாம். ஜானகி வரட்டுமே. ஐயோ பாட்டி, முதலுக்கு மோசம் பண்ணிடாதீங்க. யாராவது போய் ஜானகியை கூட்டிட்டு வாங்களேன். ஐயோ பாட்டி, கொஞ்சம் அமைதியா தான் இருங்கள. தாய் மாமன் செய்யற உன் வீட்டுக்காரர் தானே பண்ணாரு, நீதான் முதல்ல நலுங்கு வைக்கணும். போ. போ பத்மா. சித்தி, கொஞ்சம் நீங்க இந்த பக்கம் வாங்க. அம்மா, இங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஏய், மாயா போனான்னு நீ தானே சொன்ன, ஆனா அவ இங்க இருக்காளே. இப்ப பாரு, உன்னால எங்களுக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? அடுத்ததா நீங்க நலுங்கு வச்சிருங்க. நான் உன்கிட்ட இப்ப சொல்ல வந்ததும் அத பத்தி தான்மா. இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியே போனத நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஏய், ஒரு பொண்ணா? மாயான்னு சொன்ன, இப்ப ஒரு பொண்ணுன்னு சொல்ற? அதாம்மா நான் இப்ப உன்னை கூப்பிட்டு சொல்றேன். போனவளை பார்த்து நான் மாயான்னு நினைச்சிட்டேன். ஆனா மாயா எங்க இருக்கா? அப்ப போனது ஏன் தனாவா இருக்க கூடாது? என்னடி சொல்ற? ஆமாமா. தனாதான் பார்க்க மாயா மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கா. இல்ல யாராவது பார்த்துட்டா? அப்படி தெரியணும் தான் பண்ணிருக்காங்க. ஏய், அதுதாண்டி உண்மை. போனது மாயா இல்ல, தனாதான். சரி, விடு விடு, இத நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவங்க இந்த வீட்டுக்குள்ள இல்லன்னு.
நகருங்க. எங்க போயிருந்த ஜானகி? நானும் தனாவும் நம்ம தோட்டத்துல தான் இருந்தோம் அத்தை. ஆமா, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரி இல்ல தங்கச்சி, வீடே ரெண்டா கிடக்கு. அண்ணே வாங்க. போங்க மச்சான். வரமா கொடு. வா. முறை பையன் முறை பொண்ணுங்களுக்கு தன் கையால பூவை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது இந்த ஊர் வழக்கம். நீ போய் உன் கையால பூவை கொடு. தம்பி, நான் இவங்க 3 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். அதுல ருதுவானது முதல்ல மாயாதான், அதுக்கப்புறம் சாரு, அதுக்கப்புறம் தனா. முறைப்படி நீங்க கொடுக்க போற பூவாகட்டும், செய்ய போற சடங்காகட்டும், எல்லாம் மாயாவுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு செய்யணும். அதுவும் சரிதான். சீனு, முதல்ல மாயாவுக்கு கொடுத்துட்டு அப்புறமா மத்தவங்களுக்கு கொடு. சரிப்பா. இந்த கொடு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். சம்மந்தி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. செய்ய வேண்டிய சடங்கை செய்ய விடுங்க. சம்பந்தி, பிரச்சனை பண்றதுக்காக நாங்க இங்க வரல. அப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அத முதல்ல சொல்லுங்க.
ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இந்த சடங்கு நடக்க ஜோசியரை கூப்பிட்டு பேசுனீங்க. என் பொண்ணுக்கும் இந்த வீட்டுல தான் சடங்கு நடக்கணும். ஆமா ஆமா, உங்க மனைவியோட தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். ஐயோ அப்பா, இத பாருங்க, எதுக்கு தேவையில்லாம நடந்து முடிஞ்ச கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் தான் இவ்வளவு சொல்றாருல. டேய், உங்க அண்ணனே அநியாயமா பேசிட்டு இருக்காரு, நீ என்ன குறுக்க போந்து குறுக்கு சால் ஓட்டுறியா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கையா. இந்த மாயா இங்கிருந்து கிளம்பலனா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. ஐயோ அப்பா, இருமா, அப்பா பேசிட்டு இருக்கேன்ல. யோ, நீ என்னையா சொல்றது? அதே எங்க அண்ணனே சொல்லிட்டாருல. அவர் வார்த்தையை மீறி இந்த வீட்டுல யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. பொண்ணு குடுக்க போறது நாங்க, பொண்ணை எடுக்க போறது அவங்க. அவங்க பேசிட்டோங்க. அவங்க மனசுக்குள்ளயும் நீங்க பேசுறது தப்புன்னு தான் ஓடிட்டு இருக்கோம். அவங்க எதுவும் பேசாம இருக்கறதால நீங்க பேசுறது சரி ஆயிடாது. என்னங்க விட்டா உங்க கற்பனைக்கு நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்களா? நாங்க யாரையும் தப்பா நினைக்கலங்க. நீங்க பொண்ணு கொடுக்கறது எங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்கு. சீனு என்னோட பையன் மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட பையன். இந்த வீட்டுல எல்லா முடிவையும் இவருதான் எடுப்பாரு. இவர் பேச்சுக்கு இந்த வீட்டுல மறு பேச்சே கிடையாது. நான் சொல்லணும்னு நினைச்சத அவரே சொல்லிட்டாரு. இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் என் வாயாலேயே சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சம்பந்தி, அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, நீங்க என்ன எதுவும் பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்க? தப்புதான், நான் வாயை மூடிட்டு இருக்கிறது தப்புதான். நான் பேசிதான் ஆகணும். என் அண்ணனை எதிர்த்து பேசும்போது நான் வாயை மூடிட்டு இருந்தேன் பாருங்க, அது தப்புதான். இங்க பாருங்க, குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மன கஷ்டம் இருக்கும். புதுசா வர சொந்தம் அத புரிஞ்சு சேர்த்து வைக்கதான் பாக்குமே தவிர இப்படி பிரிச்சு வைக்க நினைக்க கூடாது. சாரு, இவங்களை விட்டு தள்ளிடி. இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி உனக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் முடிக்கிறோம். வா. சாருமா, என்னமா அங்கே இருந்துட்ட? வா போவோம். சாருமா, சாரு, எதுக்குமா ஏன் அழற? என்ன இப்படி எல்லாருமே சேர்ந்து நான் ஆசைப்பட்ட வாழணும் நினைச்ச வாழ்க்கையை அழைச்சிட்டீங்களேப்பா. மாடி, சாரு, என்னம்மா சொல்ற நீ? அங்க ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்களே, என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களாப்பா? அவ மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த மாயா என்ன பார்த்த பார்வையில நான் செத்தே போயிட்டேன்ப்பா. நான் நம்ம வீட்டுல சந்தோஷமா உங்களையே தானப்பா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். நீங்க தானப்பா சீனுதான் உன் புருஷன், அவன் தான் உன்னை கட்டிக்க போறான்னு சொன்னீங்க. சீனுவை பார்த்ததுல இருந்து அவன் தான் என் புருஷன்னு என் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டப்பா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாம் கைக்கூடி வர நேரத்துல
இப்படி தேவையில்லாம ஒரு சண்டைய போட்டு இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்களேப்பா. அது எந்த விதத்துலப்பா நியாயம்? சாரு, இங்க பாருடி, கண்டிப்பா இந்த குடும்பத்துல உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஐயோ அம்மா, நான் இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தேன், சந்தோஷமா தான் இருந்தேன். இல்லையா தம்பி என்னையா என்னையா வேணும் உனக்கு? அது அதான் எதுவும் வேணான்னு வீரப்பா வீட்டை விட்டு வெளில போயிட்டல, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த? வெளில போயா சொல்றல, வெளில போயா போயா. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசு. அதெல்லாம் வேணாம். என்ன பேச போறீங்க? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிட்டீங்களே. கல்யாணம் வேணாம்னு சொல்லி தானே போனீங்க. போன 10 நிமிஷத்துல திரும்பி வர்றீங்க. என்ன சங்கதி? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க சம்மந்தி. சொல்லுங்க. ஒரு பொண்ணோட அப்பனா அவளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பேசிட்டேன். ஆனா ஆத்திரத்துல புத்தி கெட்டு போய் அவ வாழ்க்கையை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். மாயா இந்த வீட்டோட பொண்ணுதான் நீங்க சொல்லும் போதுதான் இந்த குடும்பத்தோட ஒற்றுமை என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதே சமயம் என் பொண்ணு மேல இருந்த பாசத்தால கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சுங்க ஐயா. ஏங்க ஏங்க நீங்க பேசுனது கொஞ்சமா நஞ்சமா? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அதை கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? நீங்க எல்லாம் மீறி போய் எங்க அண்ணனைய மரியாதை இல்லாம பேசிருக்கீங்க. தப்புதாயா, மகா தப்புதான். நான் அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. எப்பேற்பட்ட குடும்பத்துல என் பொண்ணு வாழ போறாங்கிறதை மறந்து திமிர் எடுத்து பேசிட்டேன். நீங்க சொல்லும்போது அதை கேட்டு நான் பொறுமையா இருந்திருக்கணும். என்னையும் மீறி வந்த கோவத்தால கவனத்தையும் மீறி வார்த்தையை விட்டுட்டையா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தா நீங்க எங்க மேல கோவத்துல பேசுற மாதிரி தெரியலங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுட்டு பேசுற மாதிரில தெரிஞ்சது. உள்ளுக்குள்ள இருந்து வந்திருந்தா திரும்ப இந்த வாசப்படி ஏறி வீட்டுக்குள்ள வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு நிப்பனாயா. தம்பி, உங்க அண்ணனை பத்தி நான் பேசினது உங்களுக்கு வந்ததே ஒரு கோவம். அத பார்த்த பிறகும் என் பொண்ணுக்கு எங்கடா மரியாதை கிடைக்காம போயிடுமன்ற பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா இப்படி ஒண்ணும் இல்லாத வீட்டுக்காரங்க முன்னாடி நீங்க உடஞ்சு நின்னதை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரணமாயிடுச்சுப்பா. விடு, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதுக்கு முன்னாடி மத்தது எதுவும் எனக்கு பெருசா தெரியாதுமா. அப்பா, ஒரு தகப்பனா ஒரு மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க நல்லாவே செஞ்சுட்டீங்க. ஆனா பதிலுக்கு ஒரு மகளா அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்குப்பா. இவங்க எதுக்கு எடுத்தாலும் குடும்பம், மானம், மதிப்பு, மரியாதைன்னு திமிரா பேசிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல அந்த திமிர அடக்கி இவங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாஞ்சு இந்த குடும்பத்தையே சில்லு சில்லா உடைச்சு காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. உங்களை எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் உங்க முன்னாடி வந்து நல்ல குனிஞ்சு நிக்க வைக்கிறப்பா. சீனுவை இந்த குடும்பத்துல இருந்தே பிரிச்சு தனி கொடுத்தனும் போறேன். இந்த ஊர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதே மாதிரி இந்த மொத்த குடும்பத்தையும் இந்த ஊர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறப்பா. தங்கமே,
அப்படி சொல்றா? அப்ப நான் அவமானப்படுத்திட்டாங்க, நீ துடிச்சு எழுந்த பாரு. நீதான்டா என் பொண்ணு. நீ சொல்றதாண்டா சரி. நான் கூட அவசரப்பட்டு அவங்களோட சண்டை போட்டதோட போயிருந்தா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே நீ போய் ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்குனாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு புரியும். தேனே, நீ என்ன சொல்ற? சரியா சொன்னீங்க. இத்தனை நாளா நமக்கு சப்போர்ட்டா இருந்த என் தங்கச்சி பார்வதி இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துகிட்டு நம்மளையே அவமானப்படுத்திட்டா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது. யாரும் நல்லா இருக்க மாட்டாங்கம்மா. யார பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனையும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஓலை குடிசையில சீனு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பார்த்த பார்வை இருந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன நம்மள பத்தி தான் புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. கடவுளே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நடந்துடக்கூடாது. தப்பு. என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு தனா, அம்மா அம்மா தனா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு காரணமே நீங்க தான். உங்க சப்போர்ட் இல்லாம நான் இப்படி ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கு மொத்த காரணமும் நீதாம்மா. தனா, இது எதுக்கும் நான் காரணம் இல்லடா, நீதான். உன்னோட உழைப்பு தான் இந்த வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கு. இத பாரு, நீ எப்பவுமே உன்னோட கனவை கைவிட்டுறாத. அதை நோக்கிதான் உன் பயணம் இருக்கணும். அதை நிறைவேற்றிக்க நீ போராடணும். எதுக்காகவும் பயந்து
நீ அந்த போராட்டத்தை நிறுத்திட கூடாது. இதுல நானோ இல்ல மாயாவோ சீனுவோ உரிமை கொண்டாட முடியாது. கனவு கண்டது நீ, களத்துல நின்னது நீ, ஜெயிச்சதும் நீ. இந்தா, இதுதான் உன்னோட வெற்றி. இந்த மாதிரி நீ நிறைய கப்பு வாங்கணும். அம்மா, உங்களுக்கு கூட கனவு இருந்திருக்கும்ல? எதுக்கு கேக்குற? நீங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுவீங்கல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அதை அப்படியே விட்டுட்டீங்க? என்னங்க? என்னங்க? என்ன ஜானகி? என்னங்க யோசனை? ஏதாவது பிரச்சனையா என்ன? சேச்சே, பிரச்சனை எல்லாம் இல்ல. என்னமோ தெரியல, திடீர்னு தனா ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு நாளா அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, தனா பேசினதை இவரு கேட்டுட்டாரோ? அவ புடவைய கட்டிட்டு மனையில வந்து உட்கார்ந்தப்போதான் தெரிஞ்சது அவ சின்ன குழந்தை இல்ல, வளர்ந்த பொண்ணுன்னு. பொண்ணு வளர்றதும் பூ மலர்றதும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவ இன்னும் எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்க போறா? கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆனதும் நம்மளை விட்டு போயிடுவா இல்ல? அவளை நினைச்சு இவர் இப்படி உருகுறாரு. இந்த மனுஷன் அவன் மேல இவ்ளோ பாசத்தை வச்சிட்டு இருக்காரு. அவ இவரை புரிஞ்சுக்காம நம்ம ஆசைக்கு அப்பா குறுக்க நிக்கிறாரேன்னு வாய்க்கு வந்தத பேசுறா. இப்ப எதுக்கு அதை நினைச்சு நீங்க கண் கலங்குறீங்க? நான் எதுக்கு அழ போறேன்? ஒண்ணுங்கிறவ என்னைக்கா இருந்தாலும் பிறந்த வீட்டை விட்டு போக வேண்டியவதானே. எனக்கு தெரியாதா என்ன? நான் ரொம்ப வருத்தமா சொன்னது உனக்கு அழற மாதிரி இருந்திருக்கு. சரி, அழலதான். முதல்ல கண்ணை தொடச்சுக்கோங்க. தொடங்க. நான் உங்களை இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். 20 வருஷமா உங்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆயிருச்சு ஜானகி. ஒரு வருஷம் நான் உங்களை நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. அதான் அதை கழிச்சிட்டு 20 வருஷம்னு சொன்னேன். தனா, எங்க உன்னோட கப்ப காணோம்? உள்ள எடுத்து வச்சுட்டேன். உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு வாங்கினேன். அதை எடுத்து பார்வையா இங்க வைக்க வேண்டியதானே? எதுக்கு? யாராவது பார்த்து இது என்ன ஏதுன்னு கேட்கவா? பார்த்தா
சிக்கலாயிரும் தான் யாரு பார்வையிலயும் படாத இடத்துல வச்சிருக்கேன். இன்னுமா 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் ரெடி மாமா. மாயா தான் ரெடி ஆயிட்டே இருக்கா. என்ன மாமா மாயாவை பார்த்து சிரிக்கிறீங்க? தனியா சிரிக்கிறீங்க? எங்களுக்கும் சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. ஒண்ணு இல்ல தானா, ஒரு விஷயத்த நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. விஷயம் என்ன அத சொல்லுங்க. அது என்ன சீனு, நான் உன் ரூமுக்கு வந்திருக்கேன், வானு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ என்ன வெளியூர்ல இருந்தா வர, உன் ரூம்ல இருந்து என் ரூமுக்கு வர. உன்னை பார்த்து வா சாருன்னு எப்படி கூப்பிட முடியும்? பதில் சரிதான், கேள்விதான் தப்பு. சரி அதை விடு. உனக்காக நான் ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன் சீனு வேண்டான்னு சொல்ற? இல்ல எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. அப்போ நீ சாப்பிடு. நீ எனக்காக சாப்பிட கூடாதா? உனக்காக நான் எப்படி சாப்பிட முடியும்? ஆனா நான் அப்படி இல்ல. உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். அது கூட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு பிடிச்சதுதான் நம்ம சாப்பிடணுமே ஒழிய அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் முடியாது. என்ன சீனு, என்கிட்ட எப்பவுமே கடுகடுன்னே இருக்க. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பிடிக்காதத வேணான்னு சொன்னா அது கடுகடுன்னு இருக்கா? நான் இத வச்சு மட்டும் சொல்லல, நீ என்கிட்ட எப்பவுமே அப்படிதான் பேசுற. எனக்கு அப்படி தெரியல சாரு. சரி அதை விட, நீ மாயாக்கு குச்சி கட்டினது எனக்கு சுத்தமா பிடிக்கல சீனு. குச்சியா? எப்ப நடந்த கதையை இப்ப வந்து பேசுற? என்னால இப்பதானே கேட்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, நீ மாயா கிட்ட மாமா முறை பொண்ணுன்னு உரிமை சொல்லி பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு சாரு, மாயா இந்த வீட்டோட பொண்ணு, நானும் இந்த வீட்டு பையன் தான். மாயா கூட பேசக்கூடாது, தனா கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சீனு, நான் உன்னோட ஃபியூச்சர் வைஃப். நிச்சயம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் ஆகல. சீனு, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு பிடிச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க? இந்த கேள்வி எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டாங்க, நானும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், 2 குடும்பமும் சேர்ந்து நீ எனக்கு நான் உனக்குன்னு பேசியிருக்காங்க. அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். இதுல என் ஆசைலாம் ஒன்னும் தனியா இல்ல. எதுக்குமா என் நிறுத்த சொன்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனாலதான். என்ன மாயா சொல்லு. என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? ஐ லவ் யூன்னு சொல்லணுமா? அதானே நீ எதிர்பார்க்கற? மாயா, நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? சாருக்கும் உனக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை கால் பேக் பண்ணிக்குவியா?
நடக்க இருக்கிற உன் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவியா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? முட்டாளா நீ? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? திரும்ப திரும்ப நான் தான் குச்சி கட்டியிருக்கேன், நான் தான் உன் மாமன், நீ என்னோட முறை பொண்ணுன்னு உளறிக்கிட்டு இருக்க. நான் அதுக்கு எப்பவோ ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன். நீ இப்ப வந்து கம்மா போட்டுட்டு இருக்கியா? காமெடியா சொல்ற மாதிரி சீரியஸா சொல்லிட்டு இருக்க. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? சரி, நான் இப்போ சம்மதம்னு சொன்னா உடனே நீ வந்து என் கழுத்துல தாலி கட்டிடுவியா? சொல்லுடா, வாயை திறந்து பதில் சொல்ல. அங்க நின்னு பாக்குற, இங்க நின்னு பாக்குற, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் வர. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? சொல்லுடா, என்ன அர்த்தம்? சீனு இங்க தனியா உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சீனு, சொல்லுங்க மாமா. என்னடா ஏன் பதட்டப்படுற? இல்ல மாமா, திடீர்னு உங்க குரல் கேட்டதும். என்ன, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இப்படி நீ தனியா உட்கார்ந்து நான் பார்த்ததில்ல. என்னாச்சு? சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த மாமா. ஏன் கேக்குறேன்னா, வீட்டுல வரிசையா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல நீ எதையாவது என்கிட்ட சொல்லணுமா? நான் உங்ககிட்ட கேளு, என்ன கேட்கணுமோ கேளு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. கேளு சீனு. நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே மாமா? தயங்காம கேளு. நீங்க உங்க மாமா பொண்ணு கல்யாணத்தை அட்டன் பண்ண போனீங்க. ஆனா கடைசியில நீங்களே மாப்பிள்ளையாயி அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன இவன் பழசெல்லாம் கிளறான்? அத பத்தி நீங்க என்னைக்காவது சரி தப்புன்னு யோசிச்சது உண்டா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடா அண்ணா. நீ என்னடா அண்ணா? சரி சொல்றேன். நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? நம்ம கனவு, நம்ம ஆசை, நம்ம விருப்பம், அது எதுவுமே கிடையாது. நம்மளோட மதிப்பு தான் முக்கியம். அது எல்லாத்தையும் விட குடும்ப அமைப்பு முக்கியம். அன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நான் ஜானகி கழுத்துல தாலி கட்டினேன். ஜானகியோட கனவு என்னன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த எந்த கேள்வியும் கிடையாது. கட்டியாச்சா? வா, மரத்துல கட்டிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல கட்டிடு. பார்க்க கூடாதுன்னு சொல்லும் போது தானே பார்க்கணும்னு தோணும். பார்த்தா பலிக்காது. பலிக்குதான்னு பாப்போம்.
ஆமா தாயே, நல்ல புருஷன், நல்ல குடும்பம் எல்லாமே எனக்கு கொடுத்திருக்க. அப்ப நான் உன்கிட்ட கேட்கணும்னா என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய பத்தி தான். எனக்கு அமைஞ்சது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரு. எனக்கு அது போதும் தாயே. என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை நிறைவேற்றி வச்சிர. கார்த்திக் சார் நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராம நீ தான் பாத்துக்கணுமா? எனக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. உன்னை என் அம்மா நம்பி இருக்காங்க, அதனால இத நான் எழுதி கட்டுறேன். அதே மாதிரி எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவும் இல்ல. சோ அது ரூல்ட் அவுட். எனக்கு பிடிச்சவங்க பேரை எழுதியிருக்கேன். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கிறது ஜானகி பெரியம்மா தான். அவங்க நல்லா இருந்தா போதும். அதனால அவங்களுக்கு எந்த குறையும் வராம நீ தான் பாத்துக்கணும். போலாமா? ம், ம். வாங்க.